محمد نبينا بنور هدينا من Although everyone feel good and good energy and I am teaching our tradition was conducted. يا حبيبي يا طه Okay, start பண்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இனி ஒரு சுவையான நிகழ்ச்சியை கூறி பிரிவை முடிக்கிறேன். காபில் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முனஃபஹத் என்ற நூலில் கீழ்வர ஹதீஸை எழுதியிருக்கிறார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் சில சஹாபாக்கள் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகில் எனக்கு 3 விஷயங்கள் விருப்பமானவை. நாறுமானம் நற்குணமல்ல பெண்கள், எனது கண்களுக்கு குளிர்ச்சி தரும் தொழுகை என்று கூறினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்கள் உண்மை கூறினீர்கள், எனக்கு 3 விஷயங்கள் விருப்பமானவை. தங்களின் அழகிய முகத்தை பார்ப்பது, எனது செல்வத்தை தங்களுக்கு செலவழிப்பது, என் மகள் தங்களின் மனைவியாக இருப்பது என்று கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் உண்மை கூறினீர்கள், எனக்கு 3 விஷயங்கள் விருப்பமானவை. நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, பழைய ஆடைகள் அணிவது என்று கூறினார்கள். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் உண்மை கூறினீர்கள், எனக்கு 3 விஷயங்கள் விருப்பமானவை. பசித்தவருக்கு உணவளிப்பது, ஆடை இல்லாதவருக்கு ஆடை கொடுப்பது, குர்ஆனை ஓதுவது என்று கூறினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் உண்மை கூறினீர்கள், எனக்கு 3 விஷயங்கள் விருப்பமானவை. விருந்தாளியை உபசரிப்பது, வெயிற்காலத்தில் நோன்பு நோற்பது, எதிரிகளுடன் போர் புரிவது என்று கூறினார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு வருகிருந்து, அல்லாஹு தஆலா என்னை அனுப்பினான், நான் மனிதனாக இருந்தால் என்ன விரும்புவேன் என்று உங்களுக்கு கூறட்டுமா எனக்கு கூற, உங்களுக்கு விருப்பமானவற்றை கூறுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்ட போது, வழி தவறியவர்களுக்கு வழிகாட்டுவது, ஏழ்மையில் இபாதத்துக்கள் புரிவோர் மீது அன்பு செலுத்துவது, குடும்ப சுமையுள்ள வேலைகளுக்கு உதவுவது என்று கூறவிட்டு, அடியார்களின் 3 செயல்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் விருப்பமானவை. உடல் பொருள் சம்பந்தப்பட்ட சக்திகளை அவனது பாதையில் செலவழிப்பது, பாவங்களை நினைத்து வருந்தி அழுவது, வறுமையில் பொறுமையை பிடிப்பது என்று கூறினார்கள்.